ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ M8 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. இந்த ஃபோனில் 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 2100 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு 6.7 இன்ச்சுங்காட்டி நம்மளுக்கு கொஞ்சம் நார்மல் சைஸ் டிஸ்பிளே தாங்க. கூட நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் கொடுக்குறதுனால ரீஃப்ரெஷ் ரேட்டாக நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. 2100 நெட்ஸ் பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறதுனால வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாகவே தெரியுங்க. அப்புறம் நம்மளுக்கு பாக்ஸில் வந்து சிம் எஜெக்டர் கொடுப்பாங்க, பேக் கேஸ் கொடுப்பாங்க, அப்புறம் 45 வாட்டுக்கான அடாப்டர் கொடுப்பாங்க. கூட நம்மளுக்கு ஒரு கேபிள் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் டைப் சி கேபிள் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸ்குள்ளே வர்றது இது. ஓகேங்களா, அடுத்தது நம்ம கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 2 கேமராங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் ப்ளஸ் 2 எம்பிக்கான டெப்த் கொடுக்குறாங்க. ப்ரைமரியாக 2 கேமரா கொடுக்குறாங்க. 1080p வீடியோ 60 எபிஸில் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அதே போல் ஃப்ரண்ட்டில் 20 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 1080p வீடியோ 30 எபிஸில் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு கேமரா வந்து டீசெண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா கேமராங்கிறது 50 எம்பி கொடுத்தா பத்தாதுங்க, அதுக்கான சென்சார் முக்கியத்துவம் கொடுக்கணும். இவங்க சென்சார் வந்து அவ்வளோக்கா கொடுக்கல. அதனால் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அது தாராளமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது பேட்ரி பற்றி பார்க்கலாங்க. இந்த ஃபோன் வந்து 7.7 திக்னஸ் தான் கொடுக்குறேன்னு. ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன் தான். அதுக்காக பேட்ரியுமே குறைக்கலாம் கிடையாது. 5520 mAh பேட்டரிங்க, 5520 mAh பேட்டரிங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக தான் இருக்குது ஃபோனு. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு பேட்டரி பேக்கப் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்கறனால நம்ம குயிக்காகவும் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்மளுக்கு ஸ்லிம்மாக கொடுக்கறனால வெயிட்டு 177 கிராம் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா பேட்ரி 5500 இருக்கிறதுனால இருந்தாலும் பேட்ரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அது ஸ்லிம்மாக தான் கொடுக்குறாங்க. அடுத்தது மிலிட்ரி கிரேடு 810 அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. கீழே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்புறம் IP66க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட், அப்புறம் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஆமாங்க, இப்போ IP66 கொடுக்கறனால நம்மளுக்கு டஸ்ட் அண்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அதாவது தூசிகள் அப்புறம் மழை துளிகள் இது மாதிரி ஏதாவது இப்போ தண்ணியில் மேலே பட்டால் ஒன்றும் ஆகாது. துளிகள் ஏதாவது துளி அது மாதிரி. ஓகே, தண்ணிக்குள்ளே போட்டாலும் டேமேஜ் ஆயிரு. இந்த தனி துளிகள் இது மாதிரிலாம் விழுந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து UFS 3.1 கொடுக்கறனால நம்மளுக்கு காப்பி பண்ணுற பேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்ததோட ப்ராசஸ் சிப்செட் வந்து ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ஸுங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட் இந்த ப்ராசஸ் கொடுக்குற பட்ஜெட் வந்து 6+128GB வந்துச்சுன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் 12,000க்கு ஒரு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. 8+128 வந்துச்சுன்னா நம்மளுக்கு 14,000க்கு ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லலாங்க. ஏன்னா வேறு எந்த ஃபோன்லையுமே இந்த பட்ஜெட் ஒரு 12,000 செக்மெண்ட் 13,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸ் கொடுக்க மாட்டாங்க. தாராளமாக இவங்க கொடுக்குறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் வரவேற்கத்தக்கதாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு Android 15 தான் வரப்போகுதுங்க. அடுத்தது நம்மளுக்கு இதில் வந்து ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலாங்க 5G கிடைக்குது. ஓகேங்களா, 5G வந்து ஒரு 12,000 செக்மெண்ட்டில் கிடைக்குது அப்படின்னா ஒரு வரவேற்கத்தக்கதாங்க. ப்ராசஸும் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3 அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஓகேங்களா, கேமில் விளையாடிக்கலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. அதே போல் பேட்டரி பேக்கப் நல்ல ஹெவியாகவே கொடுத்துக்கிறாங்க. ஸ்லிம்மாகவும் இருக்குது, லுக் வைஸும் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னெல்லாம் சொல்லியாச்சு. ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ் கொடுக்குறாங்க. பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. அப்புறம் டிஸ்பிளே கொஞ்சம் டீசெண்டான டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. ப்ரைஸ் தான் முடிவாக இருக்குது. ஓகேங்களா, இந்த ப்ரைஸ் ஒரு 12,000 செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் நல்ல ஃபோன்னே சொல்லலாங்க. கடைசிக்கு ஒரு 14 செக்மெண்ட்டுக்கு வரும். ஏன்னா நம்மளுக்கு ரேம் கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுக்கிறவங்க ரேம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்க. ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.